ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுல ஒரு 4 நாள் ஆயிடுச்சுங்க. இங்க பாருங்க, வாஷிங் மிஷின் ரிப்பேரா போய் 4 நாள் ஆயிடுச்சு. 2 பேருமே துவைக்கல. என் துணி காக்கி சட்டையெல்லாம் அப்படியே ஒரு வாரமும் உள்ளே கிடக்கு. கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆயிடுச்சு. துணி 3 பேர் துணியும் அப்படியே ஃபுல்லா டைட்டா எல்லாமே உள்ள அப்படி நிரம்பிடுச்சு. இந்த வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆன காரணத்தினால நம்ம ஒரு புது வாஷிங் மிஷின் வாங்கியாச்சு. போன விளாக்ல பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து சரணா ஸ்டோர்ல போய் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வாஷிங் மிஷின் தான் வந்துருச்சு. அதை பற்றி தான் பார்க்க போறீங்க. இது மெயினா யாருக்காக வாங்கணும்னு சொல்லுங்க. என் ஒய்ஃபுக்காக. இல்ல, ஒய்ஃபு துவைச்சானா அவ கஷ்டப்படக்கூடாதுல, அதுக்கோசமா வாங்கணும். மாசமா இருக்கால, அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி வாங்கணும். அத்தை தான் துவைப்பாங்க எல்லா துணியுமே. இருந்தாலும் திடீர்னு அத்தை ஊருக்கு போயிடறாங்க. திடீர்னு ஊருக்கு போயிடறாங்க. அதனாலதான் பாருங்க, இது மெத்தட் நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட இதோட பில்லு பேமெண்ட் பாத்தீங்கன்னா 11,550 ரூபாய். அந்த காஸ்ட்ல தான் வாங்கணும். இதுக்கு முன்னாடி அது எவ்வளோத்தையும் வாங்கினீங்க? 7,000 ரூபாய்க்கு வாங்கணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் வாரண்டி, 10 வருஷம் கேரண்டி என்னமோ சொன்னாப்ல. என்ன ஏதோ ஒரு கணக்கு. ஆமா, உண்மையில நல்லா இருக்கு. நான் தான் செலக்ட் பண்ண கலரு. நீ அவ்வளவுதான். ஓகேவா? பிடிச்சிருக்கா? வாய் திறந்து சொல்ல மாட்டிய? அது கூட பேச மாட்டேல வாய் திறந்து சொல்லிடு. எனக்கு பிடிச்சிருக்காத்தே, நல்லா பிடிச்சிருக்குது. அப்புறம் வேற நல்லா இருக்குல்ல? சரி, ஓகே. அப்படியே வாஷிங் மிஷினே பார்க்காத மாதிரி சொல்றீங்க நீங்க. அப்படியா? நல்லா இருக்கும். ஆமா ஆமா. என்னத்தே? ஐயோ, வயர் ரொம்ப சின்னதா இருக்கோ? ஐயோ, வாஷிங் மிஷினை செக் பண்ணிருங்க போட்டு. புதுசு வந்தோடனே பழச மறந்துட்டாங்க. பழச வந்து கைலாங்கடைக்கு தான் போடணும் போல, வேற வழி தெரியல. கைலாங்கடைக்கு தான் போடணும். சுவிட்ச் போட்டியா? போடு. ஆத்தாடி சுத்துது. எங்க காட்டு? தள்ளுங்க, சுத்துதான் பாக்கலாம். சுத்துதா? ஆமத்தே, சுத்துதே. ஹெவினா ஸ்பீடா ஓடுறதா? அதே மாதிரிதான் ஓடுது. டைமிங் தான். டைமிங் 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம். இதான் ஆன் பண்றது. இது 5 நிமிஷம் ஆஃப் பண்றது. ஆமா, இது வந்து உள்ள போட்டு கலக்குறது. சும்மா ஓடக்கூடாது இதுல. எல்லாம் தெரியுதுல? டக்குனு துணியை துவைங்க போஸ்ட். நான் வந்து விளாக்ல வந்து எப்படி காட்ட போறேன்னா, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இந்த இதுல துணி துவைக்க போறான். ஆனா ஒரு வண்டி அழுக்கு துணி இருக்கு. அதை வந்து இன்னைக்கு அத்தை ஃபுல்லா வச்சு செய்ய போறாங்க. நீ துணியை துவைக்கிறீங்க, அந்த விளாக கண்டினியூ பண்றோம். நம்ம துணி எப்படி துவைக்கிறாங்க, இந்த துணி எப்படி துவைக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வாஷிங் மிஷின்ல வாஷ் பண்றோம் புதுசா வாங்கி. அதைத்தான் பார்க்க போறேன். இதுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷினை வாங்கி கொடுத்தாச்சு. இனிமே துணியை கணக்கணன்னு துவைச்சாங்க. துணியை மட்டும் துவைக்காம இருந்துடாதீங்க, அவ்வளோ சொல்லிட்டேன். ஸோ நல்லபடியா வந்து ஒரு லோ பட்ஜெட், ஸ்டார்டிங் பட்ஜெட் 11,550 ரூபா, அதுல ஒரு நல்ல வாஷிங் மிஷின் வாங்கியாச்சு. சந்தோஷம். இதை வந்து இனிமே துணியை துவைச்சிக்க வேண்டியதான். வேற வழி தெரியல. இன்னைக்கே துவைக்க போறீங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் துவைக்க போறாங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கமெண்ட்ல பாரு, எல்லாரும் உன்னை கழுவி ஊத்துவாங்க. அம்மா இது உலக பெரிய அதிசயம் பாரு அப்படின்னு. இப்போதைக்கு நிலைமைக்கு இது அதிசயம் தாங்க எங்களுக்கு. ஏன்னா ரொம்ப வந்து வாஷிங் மிஷின் இல்லாம துணியே எதுவுமே துவைக்காம எல்லா துணியும் அழுக்கு மூட்டை சேர்ந்துருச்சு. எட்டுதுல இது வரைக்கும் வயிறு எட்டுதுல, அத லெவல்லே வை. அவ்வளவுதான். பார்த்து கரண்ட் 2 கைய விடாத. அப்படி பார்த்து. தண்ணியா? தண்ணி பயங்கரமா வருது. இங்க வந்து பாருங்க. தண்ணி வெளியே வருதா? எங்க வருது?
தண்ணி பயங்கரமா வருது. ஒழுங்குமா தண்ணி இருக்காது. படி படுத்து குடிங்க. ஏன் தண்ணி வர மாட்டுது? ஒழுங்கா மாட்டு. கரெக்டா வை. இல்ல அது வந்து அதுதான் சரி. இப்போ வை. இப்போ கரெக்டா மாட்டு. ஒருவேளை இதெல்லாம் இது விரிசல் வந்திருக்கு. அது என்னது இது? கோடு விரிசல் வந்துச்சு. இப்ப பாக்கலாம். இதுல வந்து 2 சுவிட்ச் இருக்கு. இப்ப எப்படி வருதுங்க பாக்கலாம். வெளியே தான் வருதா? இப்ப திறந்து விடுங்க தண்ணி எங்க இங்க வரலையே. பேசாம நீங்க இப்படியே விடுங்க அங்க இருந்து பைப்பை விட்டு. இது என்ன பாத்தியா? ஏன்னா தண்ணி அந்த பக்கம் போயிட்டு போகுது. எச்சே காட்டுங்க. ஆமுத்தே இங்க தண்ணி வந்துருக்கு. பேசாட்டி எப்படியே புடிச்சு விடுங்க. எதுக்கு போட்டு கஷ்டப்படுறீங்க? இந்த தண்ணி நனையுதுல, இந்த நிறையுதுல, அப்புறம் என்ன? இந்த புல்லா நிறைஞ்சிருச்சு. சரி ஃபர்ஸ்ட் துணியை உள்ள போடுங்க. எத்தனை துணி? இது என்ன இது? கவரு இல்ல கவரு. இந்த கவரு. ஓ ஓகே 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 ஓகே. இது மாதிரி சூப்பரா இருக்கு. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. எந்த பிரஸ் சொல்றீங்க? காட்டுங்க. எந்த பிரஸ்? ஆமா பிரஷ் அழுக்கு எடுத்து நம்ம பிரஷ் போறோம்ல. ஆமா அதுக்கு பதிலா அதை உள்ள கொடுத்துட்டாங்க. அது சரி. ரைட் ஓகே. இப்போ நீங்க எப்படி துவைக்கிறீங்கிறத நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் துவைக்கிறீங்க. ஸோ அதனால வந்து நம்ம விளாக்லயுமே காட்டுறோம். ஃபர்ஸ்ட் வந்து வாஷிங் மிஷின் வாங்கி ஃபர்ஸ்ட் வாஷம். புது வாஷிங் மிஷின் ஃபர்ஸ்ட் சலவை. ஏய் என்னங்க ஃபர்ஸ்ட் ஏன் இதை போடு. ஏன் என்ன நாத்தம் முடிக்குது? நீ மோந்து பாரு. நாரி தொலையுது. விக்டரோட துணி 7 கிலோ வரைக்கும் போடலாம். அதெல்லாம் ஒன்னும் ஆவல. போடுங்க. 1 2 எத்தனை துணி போட்டுருக்க? 3 4 4 5 5 6 7 8 போதும். 15 துணி போடலாம் சொன்னாரு. நீங்க 8 துணி போட்டு ஒரு அடி அடிங்க. அதோட இது பெருசா இருக்குல்ல. அதோட நம்ம பழைய மிஷின் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். இப்ப இருக்கிற புது மிஷின் வந்து நல்லா பெருசா இருக்கு. அது எத்தனை கிலோ விட்டறியாது? அது வெறும் 6 கிலோ. இது 7.5 கிலோ. அப்போ 1.5 கிலோ எக்ஸ்ட்ராவே இருக்கு. அதனால உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓட போட்டு எல்லாத்தையும் ஓட. சாயம் போயிடாம. சரி போதும். இது போதும். இதெல்லாம் கொண்டு போயிடலாம். இது நான் ஊத்தவா? சப்பேசல் எது ஆன் பண்ண? இதானே இல்ல ஓட்ட துணி எதாவண்டி சுவிட்ச் போடலையோ? எத்தனை நிமிஷம் வைக்கிறீங்க? 15 வை. அப்பதான் நான் தான் வைப்பேன். 15 வைக்கல நீங்க. சும்மா பஸ்ஸா ஓடுதுரோடு. அதை போடாத தள்ளு. இங்க பாரு. செம பஸ்ஸா சுத்துது. இங்க பாருங்க செம பஸ்ஸா சுத்துது பாருங்க. பயங்கரம்ல. ஆனா 10 துணிக்கு ஒரு பாக்கெட்டையும் கொட்டுற பாத்தீங்களா? அங்கதான் நிக்கிறீங்க நீங்க. சரியான ஸ்பீடா சுத்திட்டு விட்டுறியா? இது வரைக்கும் துணி போடலாம். நல்லா ஸ்பீடா சுத்துது. இங்க வருது தண்ணி. இந்த நீங்க இது அமைக்கிறீங்க. இதை லாக் பண்ணிருங்க. இதை லாக் பண்ணிட்டா இங்கிட்டு தான் வருது. இப்ப அமுக்க. இல்ல இப்படியே வைங்க. இப்ப அமுக்குங்க. இப்ப போடுங்க. இப்ப மஜா வருதுல. எங்க அதை விடுங்க. நிக்கதான் பாப்போம். அப்புறம் என்ன அதை புடிச்சு நிக்கிறீங்க? ஏய் எவ்வளவு பாசம் சுத்துது விட்டுறியா? இங்க பாரு மின்னல். இங்க பாரு சரியான ஸ்பீட். ஏய் வேணா. புது மிஷினு இப்போதைக்கு லைட்டா டெஸ்ட் மட்டும் பண்ணுங்க. போடுங்க. ஒரு 4 துணியை போடுங்க. அந்த நைட் ஈட்டி எல்லாத்தையும் போடுங்க. 4 துணி போடுங்க. கிட்டத்தட்ட இப்ப வந்து ஒரு 10 துணி போட்டாச்சுங்க உள்ள.
10 துணி போட்டாச்சு. இடம் ஆமா, அது போக இன்னும் நமக்கு இடம் இருக்கு ஃபுல்லா. அழினுவா விழுந்து போறத எத்தனை? இப்ப ஏற்கனவே 10 போட்டிருக்க, இப்ப 12 13 துணி போட்டிருக்க. ஸ்பீடா அத்தை சுத்துது. அத்தைக்கு குஷியா இருக்கு போறீங்க வேற. அத்தை சிரிவு போறியா வேற சிரிவு போற அத்தைக்கு. அப்படியே பார்த்து எடுத்துட்டு வராங்க என் துணிய. இங்க பாரு, அவளோட துணியை மட்டும் எடுக்கிறா பாருங்க. தெரியுது அவங்களுக்கு? அவளோட துணியை மட்டும் எடுத்துட்டு வரா அப்படியே. என் துணியை போடவே இல்லை. என் துணியை நீ போடவே இல்லை. பாத்தியா உஷாரு, சரியான. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் வாஷிங் மிஷின் வாங்கி நல்லா இது வந்துச்சு. நல்லா முக்கிய விட்டுறியாத கையை விட்டுக்காத உள்ள போயிட்டு. ஓ, அந்த இது வந்து சுத்தம் போது அந்த பிரஸ்ல பட்டு அந்த இதெல்லாம் எடுக்கும் போல. ஆனா என்ன, கரண்ட் தான் இழுக்கும். அதையும் அதை கெட்டுறதான் கஷ்டம். இழுக்காதா? சரி ஓகேங்க, ஏதோ சந்தோஷமா வாஷிங் மிஷின் வாங்கியாச்சு. நல்லபடியா துவைச்சிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்த வேலையை போய் பார்க்கலாம். ஓகேவாத்தே? ஒரு வணக்கம் சொல்லிருங்க எல்லாரும். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்றீ அது யாரு வாங்கி கொடுத்தா? அதானே, அங்க பார்த்து வணக்கம் சொல்றீங்களா? அதானே பார்த்தேன். நீ ஒரு வணக்கம் சொல்லு. விட்டுரு ஒரு வணக்கம். 2 பேரும் பைத்தியம். விட்டுரு வணக்கம் சொல்லு. வணக்கம் வணக்கம் சொல்லு. எப்படி கையெடுத்து சொல்லு வணக்கம். என்னை பார்த்து சொல்லு வணக்கம். வணக்கங்க, வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்ததுக்கு. சரி ஓகே, பார்க்கலாம். நல்லபடியா துவைச்சிட்டு இருக்காங்க. சந்தோஷம். ஓகே, பார்க்கலாம். பாய். நாளைக்கு ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.